guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம ஹோம் டூர்னு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதுக்கு 5 நிமிஷத்துல எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா ப்ரோ உங்களோட மைக் காமிங்க ப்ரோ அப்படி எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் எனக்கு டைம் இருந்தது, ஹேபிட்டோ வரல. அதனால தான் நான் இப்போ என்னோட மைக்கை காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நிறைய லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணுங்க. கீழே ஒன்று இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன், அதை கிளிக் பண்ணிங்க. பெல் ஐகான் ஒன்று இருக்கும் டிக் டிக் டிக், அதை கிளிக் பண்ணிங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நான் இந்த வீடியோவிலே சொல்லிட்டேன் ஹோம் டூரில். அதை பார்த்துட்டிங்களா செல்ல பார்த்து அதை லைக் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 107 நினைக்கிறேன், இல்லை 106 நினைக்கிறேன் ஃபாலோவர்ஸ். இதான் ஃபோட்டோ, இதை நான் காமிக்கிறேன். ஃபோட்டோ இதான் நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் இப்படி இருக்கும். அதில் நான் ஃபஸ்ட்டு இதை வச்சுருந்தேன். இது என்னோடய ஃபோட்டோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இருங்க, இது நிறையா இதுதான். இது நான் சின்ன வயசில் இருக்க போது பாருங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஓகே, அதுக்கும் மேலே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்கேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்னா 2015 நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன். நீ எனக்கு அவன் சொல்லுங்கள், அப்போ தான் அழகை எனக்கே தெரியும். ஃபோட்டோ அப்படி வச்சுட்டு இதுதான் அதோட டிசைன். அதுக்கப்புறம் இதுதான் அதோட ஃபோன் ஸ்டாண்ட். இதை நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ இருக்க வச்சுட்டோன்னா நம்ம இப்படி வச்சு வீடியோ எடுக்கலாம். இதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது மைக். இந்த மைக்கில் பண்ணோன்னா இந்த மாதிரி மைக்னா இந்த சைடில் பட்டன் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க, இங்கே வரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு க்ளூக்கு போடுவாங்க. அது இந்த சைடில் நீங்கள் பண்ணிங்க. இங்கே ஒரு பட்டன் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகுது. இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம இல்லையே வச்சு வீடியோ எடுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அதை பண்ணிடலாம். இது ஒரு சார்ஜர். இது நம்ம வீடியோ எடுக்கும் போது ப்ளூடூத் ஆட் பண்ணோன்னா ரொம்ப செட்டிங்ஸாக ரொம்ப சவுண்டாக கேட்கும். அது நீங்கள் டார்ச் போடுவீங்களே ஃபோனில், அதே இடத்துல தான் போடணும். நீங்கள் டேப்பில் கூட போடலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஃபோனில் கூட போடலாம். அதுக்கப்புறம் இது இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும், எதுக்கு போடணுன்னே எனக்கு தெரில. இது எது குத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரில. இதை நான் அப்புறமா யூடியூப்பில் பார்த்து எப்படி போடணுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதுதான் உங்கள் சார்ஜர். நம்மளுக்கு பைக்கில் சார்ஜ் போச்சுன்னா அதில் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. இதான் மைக் போடுற இடம். அதுக்கப்புறம் இல்லை எதுவுமே இல்லை. அதனால் நம்ம மைக்கை அடிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்த வச்சு இந்த இடத்துல அடிக்கலாம். இந்த சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் மைக்கு அது இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு அப்படியே அழகாக டிசைனில் போடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த டார்ச் போடுற இடம், அதுக்கு மைக்குக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போடுவேங்க. இந்த இது இருக்கும்ல, அது இப்படி மடக்கி அங்கே ஒரு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல இதுவாக போடுங்க. இதை மைக்குக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இது போடுங்க. அதுக்கப்புறம் இதை நான் இங்கே வச்சுக்க போகிறேன். இது மேலே மைக்கு கண்டையில் இதே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதையும் அப்படியே இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய மைக்கை நான் எப்படியோ கொஞ்சம் டைம்லாம் பார்த்து எப்படியோ நான் போட்டேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்படியே ஒரு கமெண்ட் வரணும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சு இப்போ லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் அந்த பெல் ஐகானை பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.